ஓம் சாந்தி. நான் மகான் பவித்ர ஆத்மா. நான் அன்பிற்கு பிரதிபலம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. நான் அதிர்ஷ்டசாலி மற்றும் மகிழ்ச்சியான ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள மகான் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். உலகம் எதை நடக்க முடியாதது என சொல்கிறதோ அதை சகஜமாக நடக்கக்கூடியதாக ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். பாப்தாதாவிடம் பவித்ரத்தாவின் மாற்றத்திற்கான திட சங்கல்ப விரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரதம் மேற்கொள்வது என்றால் உள்ளுணர்வை மாற்றியமைப்பது. ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் பவித்ரத்தா. பவித்ரத்தா மூலம்தான் பரமாத்மா அன்பு மற்றும் சர்வ பரமாத்மா பிராப்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பவித்ரத்தாவை சுய தர்மம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நாலாபுறமும் உள்ள மகான் குழந்தைகளுக்கு பாப்தாதா மிக மிக மனப்பூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பவித்ரத்தாவின் விருத்தி ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம், பார்வை மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மீக சுரூபத்தில் பார்ப்பது. தன்னையும் கூட சகஜமாக சதா ஆத்மீக ஸ்திதியில் அனுபவம் செய்வது. பிராமண வாழ்க்கையின் மகத்துவம் மனம், சொல், செயலின் பவித்ரத்தா ஆகும். பவித்ரத்தா மூலம் சதா தனக்கும் குஷி அனுபவமாகிறது, மற்றவர்களுக்கும் குஷியை கொடுக்கின்றீர்கள். பவித்ரத்தாவினால் தனக்குத்தானே வரதானம் கொடுக்கிறார். அதனால் சகஜமாக தந்தைக்கு அன்பானவராக ஆகிவிடுகிறார். வரதாத்தா தந்தையின் மிக நெருக்கமான மற்றும்
மிக அன்பான குழந்தையாகி விடுகிறார். அதனால் தந்தையின் ஆசீர்வாதங்கள் தானாகவே கிடைக்கின்றன. யாரெல்லாம் பிராமண பரிவாரத்தின் விசேஷ நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவும் கூட ஆசீர்வாதங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. மூவரின் ஆசீர்வாதங்களால் சதா பறந்து கொண்டே இருக்கிறார். மாஸ்டர் என்றால் தந்தையை விடவும் உயர்ந்தவர்கள். பவித்ர ஆத்மாவின் மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவு தானாகவே சக்திசாலியாக இருக்கும். சமயத்தின் அழைப்பு, பக்தர்களின் அழைப்பு. திடீரென எதுவும் நடக்கலாம் என்ற பாடம் அனைவருக்கும் பக்காவாக உள்ளது. பிராமண வாழ்க்கையின் லட்சியமே அசம்பவத்தை சம்பவமாக ஆக்குவது. நாளை அமிர்த வேளை விசேஷமாக ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உலக மாற்றம் செய்பவர்கள். விஸ்வ பரிவர்த்தக் என்றால் ஆத்மாக்களை, இயற்கையை, அனைத்தையும் மாற்ற வேண்டும். உலக உபகாரி ஆவதற்காக பரச்சிந்தனை, பரதர்ஷன், பரமத் இந்த 3 பர என்ற சொற்களை முடித்துவிட்டு பரோபகாரி ஆகுங்கள். இப்போதைய தேவை சமயத்தின் பிரமாணம், அழைப்பின் பிரமாணம். ஒவ்வொரு துக்கத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கும் மனதின் சக்காஷ் மூலம் சுகம் சாந்தியின் துளியை கொடுக்க வேண்டும். ஒரு வினாடியில் மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்போது 18 ஜனவரி வரை வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அபியாசம் அடிக்கடி செய்யுங்கள். இப்போது வேகமாக தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள். நீங்கள் அனாதி ரூபத்தில் விசேஷ நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்றீர்கள். பிறகு சத்தியுகத்தில் தேவதா ரூபத்தின் ராயல்டியை நினைவு செய்யுங்கள். பிறகு துவாபர யுகத்தில் வரும் பொழுது உங்கள் சித்திரங்களைப் போன்ற ராயல்டி எதுவும் கிடையாது. பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் பிறப்புரிமையாகும். பாப்தாதாவுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்குள் விசேஷமாக பவித்ரதாவில் ஒவ்வொருவரையும் சம்பன்னமாக்க வேண்டும். தூரத்திலிருந்தே உங்களை பார்த்து
பவித்ரத்தாவின் அதிர்வலைகள் பெற வேண்டும். ஏனென்றால் உங்களைப் போன்ற பவித்ரத்தா, இதன் விளைவாக ஆத்மாவும் பவித்திரம், சரீரமும் பவித்திரம், டபுள் பவித்ரத்தா பிராப்தியாகின்றது. குழந்தைகள் முதலில் வரும்போது தந்தையின் வரதானம் பவித்ர பவ, யோகி பவ என்பதாகும். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை கர்மத்திற்கான ஸ்ரீமத் என்னென்ன கிடைத்துள்ளதோ அதை சோதித்து பார்க்க வேண்டும். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும், ராஜ்யத்திலும் வர வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். மகான் பவித்ர ஆத்மா, 1 முற்றுப்புள்ளி. 2 சம்பூர்ண பவித்ரத்தாவை பிராமண பரிவாரம் முழுவதில் பரப்புகின்ற ஆத்மா. புண்ணியத்தின் காரியம் செய்கின்ற ஆத்மா. கீழே விழுந்து விட்டவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சக்தி கொடுக்கின்ற ஆத்மா. அதிர்ஷ்டசாலியாகிய மகிழ்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியை அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஆத்மா. சோதனை செய்வதன் விசேஷத்தாவை தனது உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா. சம்பூர்ண பவித்திரமானவராக ஆகி யோகியாக ஆகி அன்பிற்கு பிரதிபலன் கொடுக்கும் ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து சோமானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.